வாழ்க்கை ஒரு ரேஸ் இல்லை, ஆனால் நம்ம எல்லாரும் ரேஸ் மாதிரி ஓடிட்டுருக்கோம். யாரோட வாழ்க்கையை பார்த்து நம்ம இப்படி ஓட ஆரம்பித்தோம்? ஒரு சின்ன கேள்வி, நீங்கள் போகிற திசை சரிதானா? இந்த உலகம் நம்மளை வேகமாக ஓட சொல்லுது. அவன் முன்னாடி போயிட்டான், நீயும் போ. அவன் செட்டில் ஆயிட்டான், நீ எப்போ ஆக போகிற? ஆனால் உண்மை என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாதை இருக்குது. ஒருத்தருக்கு 25 வயசில் சக்ஸஸ் வந்தால் இன்னொருத்தருக்கு 35 வரும். லேட் ஆச்சுன்னா ஃபெயில் ஆயிருச்சுன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் பைக் ஓட்டும்போது சில சமயம் சிக்னலில் நிற்க வேண்டி வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பைக்கை விட்டு இறங்கி ஓட ஆரம்பிச்சிருவீங்களா? இல்லை, காத்திருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த சிக்னல் க்ரீன் ஆகும்னு. அதே மாதிரி தான் வாழ்க்கையும். கம்பேரிசன் தான் வாழ்க்கையை டாக்ஸிக் ஆக்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப், சோஷியல் மீடியா இதில் எல்லாம் ஹைலைட்டை மட்டும்தான் காட்டுறாங்க. ஆனால் நம்ம வாழ்க்கை ஃபுல் ஸ்டோரி. நீங்கள் ஸ்லோவாக போகிறீங்களா? அது தப்பு இல்லை. நீங்கள் ஸ்டெடியாக போகிறீங்களா? அது ரொம்ப ஸ்ட்ராங்கு. வாழ்க்கை ரேஸாக இருந்துச்சுன்னா ஒருத்தந்தான் வின் பண்ணுவான். ஆனால் வாழ்க்கை ஒரு ஜேர்னி, அதில் எல்லாரும் வின் பண்ணலாம். நீங்கள் உங்களோட பேஸில் போங்க. உங்களோட ட்ரீம்ஸ் உங்களோட டைமில் கரெக்டாக வரும். நீங்கள் எதையும் மிஸ் பண்ணலை. நீங்கள் உங்களோட பாதையில் தான் இருக்கீங்க. அதனால் இன்னையிலேருந்து ரேஸில் ஓடாதீங்க. ரைட் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. உங்களோட வாழ்க்கையை உணர்ந்து வாழுங்க. வாழ்க்கை ஒரு ரேஸ் இல்லை, அது ஒரு அழகான பயணம். இஃப் யூ ஃபீல் திஸ், ப்ளீஸ் ஷேர் இட். இதே மாதிரி கண்டென்ட் பார்க்க என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.